விழித்திரு. ஒரே வார்த்தையில சிம்பிளா சொல்லணும்னா செய்தியோட தலைப்பு விழித்திரு, சபையே விழித்திரு. அல்லேலூயா. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல கர்த்தர் சொல்லுகிறாரு, அருமையான வார்த்தை இருக்கு பாருங்க. அங்க மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து போட்டு போனான். கோதுமையாகிய நல்ல ஆவிக்குரிய காரியங்களுக்குள் களைகளை விதைத்தான். எப்ப விதைத்தானா? நித்திரை பண்ணும்போது. எல்லாம் நீங்க யோசிச்சு பாருங்க. உட்கார்ந்து இருக்கும் போது, சாப்பிடும் பொழுது ஏதாவது வந்துச்சா? என்ன போட்டிருக்கு? நித்திரை பண்ணும் பொழுது. நித்திரைனா என்ன? தூங்கும் பொழுது. தூங்கும் போதுதான் சாத்தான் என்ன பண்றான்? களைகளை விதைக்கிறான். முழித்திருக்கும் போது அவனால விதைக்க முடியும், கோதுமையோட களைகளை விதைக்க முடியாது. அப்ப தெளிவா அந்த இடத்துல கர்த்தர் வெளிப்படுறாரு. நித்திரை பண்ணும் பொழுது சாத்தான் அந்த களைகளை விதைக்கிறான். கோதுமையும் களையையும் சேர்ந்து வளருது. கர்த்தருக்கு வேலையாட்கள்லாம் கேட்கிறாங்க, ஆண்டவரே நாங்க போய் அந்த களைகளை பிடுங்கட்டுமா? இல்ல அது கோதுமையும் கெடுத்து விடும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு? ரெண்டும் வளரட்டும், ஒரு நாள் வரும், அப்பொழுது என்ன பண்ணுவேன்? களைகளை கட்டி அக்கினியிலே போடப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. மத்தேயு 24:42 உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று, இன்ன நாளில் வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். கர்த்தர் எல்லாத்தையும் சபையை பார்த்து இன்னைக்கு சொல்றாரு, என்னைக்கு நான் வருவேன் என்று தெரியாது, இதோ சீக்கிரமாய் வரேன்னு சொல்லியிருக்காரு. திருடன் வருவது போல வருவேன் இருக்காரு. அடுத்த வசனமே போட்டிருக்கு 43ல. 42ல சொல்றாரு, விழித்திரு, நான் எப்ப வருவேன்னு தெரியாது, பிதா என்னை எப்ப போக சொல்றாரோ உடனே வருவேன், அப்போ ஆயத்தமா விழித்திருன்றார். 43ல என்ன போட்டிருக்கு? திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று. நல்லா நீங்க, திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டெஜமான் அறிந்திருந்தால், வீட்டுக்காரங்கள் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட ஒட்டாதிருப்பான். வீட்டுல திருடு போக ஒட்டாதிருப்பான். கரெக்டா இல்லையா? எப்ப திருடன் வருவான்னு தெரிஞ்சிருந்துச்சா? தொடர்ந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு சில வருடங்கள் இந்த கொரோனாக்கு முன்பாக பாத்தீங்கன்னா அடிக்கடி ஏரியால திருடன் வந்துட்டே இருந்தாங்க, தெரியுமா? அந்த விஷயம் கேள்விப்பட்டீங்களா? திடீர்னு திருட ஏறி குதிக்கிறது கொள்றது கரெக்டா பாத்துட்டே இருந்தாங்க, எப்படா வருவான்னு சொல்லி. பிடிச்சாங்களா இல்லன்னு தெரியல. பாத்துக்கங்க, இப்ப போட்டிருக்கு, என்ன வசனம் போட்டிருக்கு? வசனம் இங்க போட்டிருக்கு, திருடன் என்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டு எஜமானுக்கு தெரிந்திருந்தால் அவன் என்ன பண்ணுவான்? விழித்திருந்து பிடிச்சிருவான். அப்ப ஏசப்பா என்ன சொல்றாரு? திருடனை போல வருவேன்றாரு. எப்ப வருவேன்னு தெரியாது, திடீர்னு வருவேன். ஆயத்தமா இருந்தால், விழித்திருந்தால் அந்த வருகையில நாமும் எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 25ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பாருங்க. அதே மத்தேயு 25ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மனுஷகுமாரன் வரும் நாளையாவது, ஏசப்பா கர்த்தர் வரும் நாளையாவது, அந்த நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். சொல்லிக்கிட்டே இருக்காரு பாருங்க, விழித்திரு விழித்திரு விழித்திரு, நான் எப்ப வருவேன்னு தெரியாது, திடீர்னு வந்துருவேன். ஆயத்தமா இருக்கியா? அந்த நேரத்துல நம்ம கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து, ஏசப்பாக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து நாம் கைவிடப்பட்டு போயிடக்கூடாது. எப்பொழுதும் ஆயத்தமாய் விழித்திருன்ற கர்த்தர் சொல்றாரு. என்ன விழித்திரு விழித்திருன்னு சொல்றீங்களே, எப்ப பார்த்தாலும் தூங்காம கண்ணை முழிச்சுட்டே உட்கார்ந்து இருக்கணுமா? விளக்கம் கொடுக்குறேன். என்ன விழித்திருக்க சொல்றாரு அப்படின்னா, தொடர்ந்து கர்த்தர் விழித்திரு என்று அதை இன்சிஸ்ட் பண்ணி சொல்லிட்டே இருக்காரு. மத்தேயு 26ஆம் அதிகாரம், இப்ப பார்த்தது எந்தெந்த அதிகாரம் பார்த்திருக்கோம்? மத்தேயு 24 பார்த்திருக்கோம், 25 பார்த்திருக்கோம், இப்ப 26ஆம் அதிகாரம் வந்துருச்சு. விழித்திருன்னு சொன்னாரு, உண்மையாலுமே வந்துருச்சு. ஏன்னா பாருங்க, மத்தேயு 26ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் 38ஆம் வசனம். பேதுருவையும் செபதேவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய், நல்லா கவனிங்க, பேதுருவையும் யாக்கோபு யோவான் அண்ணன் தம்பி 3 பேரையும் கூட்டிட்டு போய், ஏசப்பாவோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரையும் கூட்டிட்டு போய் துக்கமடைந்தும் வியாகுலப்படவும் தொடங்கினார். ஏன் அப்படின்னா, இன்னும் கொஞ்ச நேரத்துல சிலுவையில அறைய போறாங்கப்பா. அதெல்லாம் நீங்க கவனமா கவனிக்கணும். இன்னும் கொஞ்ச நேரத்துல என்னை சிலுவையில அறைய போறாங்க அப்படின்னு ஏசப்பா வியாகுலப்படுறாரு. வியாகுலம் என்பது அவ்வளோ வேதனையான காரியம். என்ன போட்டிருக்கு? வியாகுலப்படவும் துக்கப்படவும் தொடங்கினார். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. எப்படியா துக்கம்? முன்னாடி சொல்றாரு துக்கப்படுற, எப்படி துக்கப்படுறாரா? ஆத்துமா
மரணத்துக்கு ஏதுவான துக்கம், இருக்கிறதுலே ரொம்ப கொடுமையான வேதனை, மரணத்துக்கே. அப்ப சாவு பயம் அந்த இடத்துல. ஏசப்பா பயப்படல, சாவுக்கெல்லாம் ஏசப்பா பயப்படல. அந்த சூழ்நிலையில கர்த்தர் சொல்றாரு, மரணத்துக்கு ஏதுவான துக்கம் நான் அடைஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட வேதனைப்படுறாரு. இவங்க 3 பேர் யாரு? ஏசப்பாக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஏசப்பா எவ்வளவு உதவி செஞ்சிருப்பாரு. இவனுங்க சாதாரண ஆளு, மீன் பிடிக்கிற ஆளு. ஆனா ஏசப்பா இவங்களை என்ன பண்றாரு? சீஷரா தேர்ந்தெடுத்து, நல்லா என்ன கவனிங்க, சீஷரா தேர்ந்தெடுத்து இவங்களை நல்லா இப்ப ஏசப்பா எவ்வளவு பிரபலமோ அவங்க கீழே இருக்காங்க, கூட இருக்காங்க அசிஸ்டன்ட் எல்லாம் பிரபலம் தான். கரெக்டா இல்லையா? இன்னைக்கு நம்ம ஒரு மினிஸ்டரை பார்க்க போனோம் அப்படின்னா வாசல்ல பிஏ சிஏ எல்லா ஏவும் பார்த்து தான் எல்லாத்துக்கும் லஞ்சம் கொடுக்கணும். எல்லாத்தையும் பார்த்தா மேல போக முடியும். மினிஸ்டரை விட கதவு திறந்து விடுறா பாருங்க கார்ல, அவன் தான் ரொம்ப காலரை தூக்கிட்டு அலைவான். ஏன்னா அவனுக்கு தான் தெரியும் எப்ப என்ன பண்ணணும்னு சொல்லி. அப்ப இந்த 3 பேரும் ஏசப்பா, இந்த 3 பேர்த்தையும் ஏசப்பா எவ்வளவு நேசிச்சிருப்பாரு. அந்த 3.5 வருஷம் ஊழியம் செய்யும் பொழுது ஏசப்பாக்கு என்னெல்லாம் பேரும் புகழ் இருந்துச்சோ, ஏசப்பாக்கு என்னெல்லாம் சாப்பாடு கிடைச்சிச்சோ, அப்பெல்லாம் இவனுங்களுக்கும் அந்த சாப்பாடு கிடைச்சிருக்கும். கரெக்டா இல்லையா? கூட இருக்கவங்களுக்கு என்னைக்குமே என்னதான், எயிட்டு தான், எத்து தான். ஆனா பாத்துக்கங்க எவ்வளவு உதவி பண்ணிருப்பாரு. இது வரைக்கும் ஏசப்பா ஏதாச்சும் கேட்டிருப்பாரா அவங்கள்ட்ட? எப்பா நீ எனக்கு இதை பண்ணு அதை பண்ணு ஏதாச்சும் கேட்டிருக்காரா? எந்த சீஷர்கள்ட்டையாவது ஏசப்பா நீங்க வேதத்துல வாசிச்சிருக்கீங்களா, எனக்கு இதை செய், எனக்கு அதை செய், எனக்கு இந்த ஒரு உதவி செய் அப்படின்னு யாரையாவது ஏசப்பா கேட்டிருக்கிறாரா? இது வரைக்கும் எங்கேயுமே கேட்டதில்ல. முதல் முறையாக ஒரு உதவி கேட்கிறாரு. என்ன உதவி கேட்கிறாரு ஏசப்பா? நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று. அப்பா என்னோடு கூட முழிச்சு மட்டும் இருங்க. ஏன்? இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன பண்ண போறான்? என்னை இழுத்துட்டு போய் சிலுவையில அறைய போறான். நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம், என் கூட முழிச்சு முட்டுருங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நம்ம லிட்டரலா எடுத்துக்கலாம். ஏசப்பா பயப்பட மாட்டாரு. ஏசப்பா யாருக்கு பயப்பட மாட்டாரு. நம்ம பிராக்டிக்கலா எடுத்துக்கலாம். என்ன சொல்றாரு? இன்னும் கொஞ்ச நேரத்துல என்னை சிலுவையில அறைய போறாங்க, நான் ரொம்ப வியாகுலப்படுறேன், வேதனைப்படுறேன், நீங்க விழித்து மட்டும் இருங்க, என் கூட மட்டும் இருங்க. நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவோம்? கூட இருக்கவங்கள என் கூட கொஞ்சம் துணைக்கு மட்டும் வரியா, கொஞ்ச நேரம் என் கூட நிக்கிறியா அப்படின்னு கேட்போம். அதை போல ஏசப்பா இது வரைக்கும் எதுவுமே கேட்டது கிடையாது. முதலே அவன்கிட்ட வாயை திறந்து ஒன்னே கேட்கிறாரு. இதுக்கு முன்னாடி எங்க கூட்டு போனாரு? 3 பேத்தையும் மெயினான ஒரு இடத்துக்கு எங்க கூட்டு போனாரு? அப்படியே 17ஆம் அதிகாரம் வாசிக்க வேணாம். 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல என்ன போட்டிருக்கு? 6 நாளுக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் மலை மேல் கூட்டிக் கொண்டு யாரை காட்டினாரு? மோசே எலியாவை காட்டினாரு. அப்ப நல்லா குழு குழுன்னு இருந்துச்சா? சொல்ல தெரிஞ்சா? ஆண்டவரே இங்கு மோசேக்கு ஒரு கூடாரம், உமக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம் போட்டுக்குங்க, நாங்க 2 பேரும் இங்க 3 வீட்டுல ஏதாச்சும் ஒரு வீட்டுல போய் நாங்க போய் ஜாலியா என்ஜாய் பண்ணிக்குவோம் அப்படின்லாம் சந்தோஷமா சொல்ல தெரிஞ்சா? ஆனா இந்த இடத்துல அதே மாதிரி தான் 3 பேரை மட்டும், 12 சிஷ்யர்கள்ல 3 பேரை மட்டும் தனியா கூட்டு போய் ஒரே ஒரு உதவி கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? விழித்திருங்கள். நீங்க என்ன செய்வேனா, என் கூட வந்து சிலுவையில பலியாங்கன்னு சொன்னாரா? 40 அடி அடிக்க போறாங்கப்பா, சாட்டையா இல்ல, 39 அடி அடிக்க போறாங்க, நீங்க ஆளுக்கு 10 அடி வாங்கிக்கங்கன்னு சொன்னாரா? இல்ல, விழித்திரு, எனக்காக விழித்திருன்னாரு. ஆனா என்ன பண்றாங்களாம்? படிங்க. அவர் சீஷர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு. எப்படியா? சொல்லிட்டு போறாரு. சொல்லிட்டு போய் இவன் வந்து பாக்குறாரு, தூங்கிட்டு இருக்கானுங்க. கொஞ்சம் சொல்ல, கொஞ்ச நேரம் எனக்கு கூட விழிச்சிரு, எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா, மனசு ரொம்ப வேதனைப்படுது, கொஞ்ச நேரம் எனக்கு கூட ரொம்ப தனியா இருக்க மாதிரி ஃபீல் பண்றேன், என் கூட நீங்க கொஞ்சம் முழிச்சிருங்கன்றாரு. ஆனா இவனுங்க என்ன பண்றானுங்க? தூங்குறாங்க. நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்து. ஏன் பேதுருவை கேட்டாரு? இவன் தான் அங்க சொன்னான், மோசேக்கு ஒரு கூடாரம், உமக்கு ஒரு கூடாரம், எனக்கு ஒரு கூடாரம். எதுக்கு எடுத்தாலும் முந்தி பேசுறது யாரு? பேதுருவை பார்த்தா சொல்றாரு, பா 1 மணி நேரம் முதல்ல சொல்றாரு, எனக்காக விழிச்சிரு, டைம் சொல்ல, என் கூட விழிச்சிருங்கன்றாரு. 2வது திருப்பி சொல்றாரு, 1 மணி நேரமாவது, அட்லீஸ்ட் 1 hour மட்டும் எனக்காக விழிச்சிருங்கப்பா, இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன கூட்டு போயிடுவாங்க, அதுக்கப்புறம் உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நீங்க நல்லா தூங்கலாம், நீங்க நிம்மதியா இருக்கலாம், என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, என்னை கூட்டிட்டு போயிடுவாங்க, எல்லாம் நிம்மதியா வீட்டுல போய் சாப்பிட்டு தூங்கி ரெஸ்ட் எடுங்கன்றாரு. ஆனாலும் என்ன பண்றான்? படிங்க. சொல்றாரு, சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். எவ்வளவு நேரம்? ஆவி உற்சாகம் அது மாம்சமோ பலவீனம் உள்ளது. ஓகே, எவ்வளவு நேரம் முழிச்சிருக்க சொன்னாரு இந்த இடத்துல? 1 மணி நேரம். 1 மணி நேரமாவது விழித்திரு. இன்றைக்கும் நம்மளை பார்த்து கர்த்தர் கேட்கிறாரு, 1 மணி நேரமாவது விழித்திருந்து யாராவது ஜெபம் செய்றீங்களா ஏசப்பாக்கு? காலையில அதிகாலையிலே 1 மணி நேரமாவது எனக்காக எவ்வளோலாம் செய்யறாரு. அத பேதுரு யோவான் யாக்கோபுக்கு கர்த்தர் எவ்வளவுலாம் செஞ்சாரு. அதே போல இன்றைக்கு கர்த்தர் நமக்கு எவ்வளோ உயர்வை கொடுத்திருக்கிறாரு. எல்லாவற்றுக்கும் மேலாக உடம்புல ஜீவனை கொடுத்திருக்கிறாரு.
உயிரோடு வச்சிருக்கிறாரு, சபையில உட்கார வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. எத்தனையோ பேர் மரித்து போயிட்டாங்க, ஆயுஸ் அல்பாயுசுல போயிடுறாங்க, எவ்வளவு பேர் ஒண்ணு இல்லாம ஆகி போயிடுறாங்க. ஆனா கர்த்தர் இன்னைக்கு சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை, ஜீவனை கொடுத்து திருச்சபையில நம்மளை உட்கார செஞ்சிருக்கிறார். அல்லேலூயா. ஏசப்பா கேட்கிறாரு, 1 மணி நேரமாவது காலையில நீ விழித்திருந்து ஜெபம் பண்ணக்கூடாதா? காலையில எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறோம்? எந்திரிச்சு ஜெபம் பண்றவங்க நிறைய பேர் ஜெபம் பண்றீங்க. நான் ஜெபம் பண்றவங்கள சொல்ல, ஜெபம் செய்யாதவர்களை ஏசப்பா கேட்கிறாரு, வியாகுலப்பட்டு மன வேதனைப்பட்டு 1 மணி நேரமாவது நீங்க விழித்திருந்து ஜெபம் பண்ணக்கூடாதா? அடுத்தது பாருங்க, 26ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். சொல்லிட்டு போறாரு, ரொம்ப சொல்லிட்டு வேதனைப்பட்டு திருப்பியும் போய் பிதாட்ட பேசுறாரு. பேசிட்டு வந்து பாக்குறாரு, அவர் திரும்பி வந்தபோது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டு அவர்களுடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்தது. எப்படியா மயக்கத்துல இருக்கான். தட்டி கூப்பிட்டா, பேதுருன்னு கூப்பிட்டா என்றான், நித்திரை மயக்கத்துல இருக்கான். கடைசில ஏசப்பா என்ன பண்ணாரு பார்த்துட்டு, அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய் 3ஆம் தரம் அந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் 3ஆவது திருப்பு கூப்பிடல. நல்லா நீங்க யோசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் திருப்பு சொல்லிட்டு போறாரு, தம்பிங்களா என் கூட சேர்ந்து கொஞ்ச நேரம் விழித்திருங்க, முழிச்சிருங்க, எனக்காக கொஞ்ச நேரம் நீங்க இருங்க, நான் போய் ஏசப்பாட்ட பேசிட்டு பிதாட்ட பேசிட்டு வந்துடுறேன்னு போறாரு. ரெண்டாவது வந்து பாக்குறாரு, தூங்கிட்டு இருக்கானுங்க. சொல்றாரு, ரொம்ப நேரம் முழிச்சிருக்கணும், 1 மணி நேரம் மட்டும் எனக்காக முழிச்சிருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல என்னை கூட்டு போயிருவாங்க, நீங்க அதுக்கப்புறம் நிம்மதியா தூங்குன்றாரு. சொல்லிட்டு போயிட்டு திருப்பி வராரு. வந்து பார்த்தா எல்லாம் கவுந்து கிடக்குறானுங்க, எல்லாம் குப்புற அடிச்சு கிடக்குறானுங்க. ஏசப்பா இப்ப எழுப்பவே இல்லை. என்ன பண்றாரு? எழுப்பவே இல்லை. போயிட்டு 3ஆவது போய் பிதாவிட்ட பேசிட்டு திருப்பி வந்து சொல்றாரு, இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள், இதோ மனுஷகுமாரனை பாவிகளுடைய கையில் ஒப்பு கொடுக்கிற வேலை வந்தது. நீங்க போய் இனிமேல் நல்லா தூங்குங்கப்பா, இனிமேல் உங்களை டிஸ்டர்பே பண்ண மாட்டேன், 3.5 வருஷம் உங்க கூட இருந்தேன், நல்லா பாத்துக்கிட்டேன், எல்லாமே உங்களுக்கு செஞ்சேன், என்னால உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிச்சு, உங்களுக்கு அபிஷேகத்தை கொடுத்துருக்கேன், கிருபையை கொடுத்துருக்கேன், நீங்க போய் சத்தியம் சொல்லுங்க, என்னை பத்தி கவலைப்படாதீங்க, நாளைக்கு காலைல எல்லாம் எந்திரிச்சு படிக்காதீங்க, என்னைய பாருங்க, நாளைக்கு காலைல எந்திரிச்சு எல்லாம் ஊழியம் பண்ண போயிருங்க, எல்லாம் நல்லா சூப்பரா வாழுங்க, உங்க லைஃபை பாத்துக்கோங்க, என்னை பத்தி கவலைப்படாதீங்க, நல்லா போய் தூங்குன்றாரு. நல்லா யோசிச்சு பாருங்க. ஏசப்பா அவர் ரொம்ப உலக பிரசித்தி பெற்ற ஊழியக்காரா இருந்தார் ஏசப்பா. அந்த இடத்துல இயேசுவை தேடி வனாந்திரத்துக்கு ஓடி வந்தாங்க அற்புதத்துக்கு. 3 கூட்டம் வந்துச்சு ஏசப்பாக்கு. எதுக்கு வந்துச்சு? முதலாவது எதுக்கு வந்துச்சு? அற்புதத்துக்கு வந்துச்சு. போனா அற்புதம் செஞ்சிருவாரு, எப்படியாவது தலைவலியா போய் பிரேயர் மீட்டிங் அட்டன் பண்ணா எல்லாம் பறந்துரும், ஓகே அற்புதம். 2வது கூட்டம் நல்லா வெயிட்டா சாப்பிடலாம், அது நான்வெஜ்ஜோட தான், சும்மா அந்த சாம்பார் சோறுலாம் கிடையாது. நல்லா என்ன பண்ணாரு, போனா மீன் நல்லா இந்த மாதிரி நல்ல இறைச்சியோட சூப்பரா கிடைக்கும். அது 3வது ஒரு கூட்டம் தான் உண்மையா தேட போனுச்சு. எல்லா இடத்துக்கும் இன்றைக்கு நல்லா கவனிச்சிங்க, கட்சி தலைவர்கள் இருக்காங்க இன்னைக்கு, நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப உதாரணத்துக்கு எதிர்கட்சி தலைவர் யாரு? எடப்பாடி பழனிசாமி இருக்காரு. அவர் அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா அவர் மட்டும் அரெஸ்ட் பண்ணிட்டு மீதி பேத்தெல்லாம் விட்டுருவாங்களா? என்ன பண்ணுவாங்க? மீதி பேர் சும்மா விட்டுருவாங்களா? நீங்க போங்க சார்ன்னு சொல்லிட்டு இவங்களை மீதி எல்லாம் போய் ஜெயில் போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல போய் முற்றுகையிட்டுருவானுங்க. அது எப்படி எங்க தலைவர் அன்னைக்கு கூட்டு போலாம்? இன்னொரு 3வது எதிர்கட்சி தலைவர் யாரு? நாம் தமிழர் சீமான். கையை வச்சு பாருன்றோம், யாராவது மேல கையை வச்சு பாருங்கன்றோம். யோசிச்சு பாருங்க. ஆனா ஏசப்பாவை பிடிக்க போறாங்க. ஏசப்பா என்ன சொல்றாரு? சாதாரண ஆள் கிடையாது, இவனுங்களை மாதிரி சும்மா டம்மி கட்சி கிடையாது. ஏசப்பா அற்புதத்தை அடையாளத்தை செஞ்ச பெரிய ஊழியக்காரர். ஆனா ஏசப்பா என்ன சொன்னாரு? நீங்க இளைப்பாருங்கப்பா, நல்லா தூங்கி இளைப்பாருங்க, என் வேலையை நான் பாத்துக்கிறேன், என் வேலை வந்துச்சு, நான் போய் சிலுவையில மக்களுக்காக பலியிட போறேன், என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள். ஏசப்பாவோட மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும், நல்லா யோசிச்சு பாருங்க. அதே போலதான் என்ன பண்ணுவோம், காலையில அலாரம் வச்சுட்டு படுப்போம். நாளைக்கு இப்ப செய்தியை கேட்டுட்டு நாளைக்கு காலை எந்திரிக்கலான்னு சொல்லி அலாரம் வச்சுட்டு படுப்போம். என்ன பண்ணுவோம்? கரெக்டா அடிக்கிறதுக்கு முன்னாடியே முழிப்பு வந்துடும். ஒரு 5 மணிக்கு அலாரம் வைக்கிறேன் அப்படின்னா ஒரு 4:55க்கு முழிப்பு வந்துடும். ஏசப்பா எழுப்பி விட்டுருவாரு. பார்த்துட்டு இப்படி ஓட்டக்கடல பொறுமையா பார்ப்போம். ஐயோ இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கா, சக்குன்னு கொட்டி தூக்கம் போட்டுடலாம், தூங்குவோம். ஏசப்பா 5 மணிக்கு அலாரம் வந்தா அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு தூங்குவோம். ஏசப்பா இந்த இடத்துல நல்லா நீங்க யோசிச்சு பாருங்க, கர்த்தருடைய மனம் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கோ அதே போலதான் நீங்க அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு படுக்கும்போது கர்த்தருடைய மனம் வேதனைப்படும். காலையில நீங்க எந்திரிக்காம 1 மணி நேரமாவது நீங்க விழித்திருந்து ஜெபம் செய்யாமல் இருந்தீங்கன்னா கர்த்தருடைய மனம் வேதனைப்படும். அல்லேலூயா. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம்.
கட்டப்படிங்க. தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் ஏன் உன்னை விழித்திருன்னு இவள் நேரம் சொல்லிட்டே இருக்காருன்னா, உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன். உங்கள் எதிராளி யாரு மனுஷருக்கு? நம்மளுக்கு வீட்டுக்காரா, மனைவியா, பிள்ளைகளா, வேலை செய்ற ஓனரா? யாரு நம்மளுக்கு எதிராளி? பிசாசு மட்டும் தான் நம்மளுக்கு எதிராளி. உங்கள் ஏன் விழித்திரு அப்படின்றன்னா, உன் எதிராளியான பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று யாரடா விழுங்கலான்னு மென்னலாம். அவர் மென்னலாம் முழுங்க மாட்டாரு, டபால்னு முழுங்கிடுவார். யாரடா விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். வசனம் போட்டிருக்கு, கழுகு எங்க சுத்துதான்? கர்த்தருடைய வீட்டிலே. கர்த்தருடைய வீட்டுல என்னப்பா உனக்கு வேலை? சத்துரு கழுகை போல எங்க சுத்துதான்? கர்த்தருடைய வீட்டிலே. இந்த பிணந்தினி கழுகு எங்க சுத்தும்? கல்றையில தான் சுத்தும். எங்க போனா கிடைக்கும், அடிச்சு தூக்கிட்டு போயிடலான்னு சொல்லி, எடுத்து சாப்பிட்டு போலான்னு சொல்லி. ஆனா கர்த்தருடைய வீட்டிலே எப்படியா கழுகு சுத்துது? அனலுமின்றி குளிருமின்றி வெதுவெதுப்பா இருக்கிறவர்களை கர்த்தர் யாரோட ஒப்பிடுறாரு? நான் பின்னாடி சொல்லுவேன் யாரோட ஒப்பிடுறாரு. ஒரு சபையை ஒப்பிட்டார். நீ உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றும் செத்தவனாய் இருக்கிறாய், உனையதான் கழுகு சுத்துது, தூக்கிட்டு போய் விழுங்கலாமோ என்று. அல்லேலூயா. வெளிப்படுத்துற விசேஷம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால், நீ என்னது சதம் படி கரெக்ட்டா படிங்க. நீ விழித்திராவிட்டால் திருடனை போல் உண்மையில் வருவேன். எப்படியா? ஏற்கனவே படிச்சிட்டோம், மத்தேயுல படிச்சிட்டோம். திருடனை போல வருவேன்றாரு அங்க மத்தேயுல 13ஆம் அதிகாரத்துல. இங்க என்ன சொல்றாரு? விழித்திரு, மனம் திரும்பு. விழித்திரு, திருடனை போல உண்மையில் வருவேன், திருடனை போல உண்மையில் வருவேன்றார். இந்த வார்த்தை பாருங்க, அங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு. இந்த வார்த்தை நீங்க எழுதி வச்சுக்கலாம். திருடனை போல வருவேன், நான் உண்மையில் வரும் வேலையை அறியாதிருப்பாய். நான் உண்மையில் வரும் வேலையை அறியாதிருப்பாய். அல்லேலூயா. நீதிமொழிகள் 23:21. தூக்கம் கந்தைகளை உடுத்துவிக்கும். எப்படியா வந்துருச்சு இப்ப? எதுக்கு செய்தி? இதான் செய்தியே. தூக்கம் கந்தையை உடுத்துவிக்கும். தூங்கி 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 என்னதான் கண்டாங்கன்னு தெரியல. ஒரு சில பேர்லாம் அடுத்தாலும் தூங்கிட்டு தான் இருப்பாங்க. பக்கத்து வீட்டிலே சாவு விழுந்து மோல் அடிப்பாங்க. இங்க போன விழுந்த மாதிரி இங்க தூங்கிட்டு இருப்பாங்க. சில பேர் தூங்குறத பார்த்தா உயிரோட இருக்காங்களா செத்துட்டாங்களான்னு பார்க்கவே பயமா இருக்கும். வாயை பொழுந்துட்டு தூங்கிட்டு இருப்பாங்க. தூங்கி தூங்கி என்ன ஆகுமா? கடைசியில கந்தையை தான் உடுத்து வைப்பாங்களாம். கந்த துணினா என்ன? தரித்திரம். உடனே நீங்க அங்க போயிடக்கூடாது. ஏன்னா கூலானாலும் கந்தையானாலும் அங்க போயிடக்கூடாது. அந்த ஏன் கசக்கி கட்டுற வேலை உனக்கு? கந்தை ஏன் நீக்கு? அதுவே கந்த துணி, அதை ஏன் நீ கசக்கி கட்டணும்? நீ விழித்திரு, உனக்கு உண்டானது எல்லாவற்றையும் பெற்றுக்கொள். அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்துல விழித்திருந்து ஜெபம் செய்து, உபாசம் இருந்து ஜெபம் செய்து, விழித்திருந்து ஜெபம் செய்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. தூக்கத்தால் எவ்வளோ பிரச்சனை இருக்கு. சர்ச்சில் தூங்குவாங்க சில பேர். சர்ச்சில் சபையில கரெக்டா பாஸ்டர் செய்தி கொடுக்க ஆரம்பிச்சானா போதும், ஆஹா. அது உட்காந்துருக்காங்களா சொல்றேன், உதாரணத்துக்கு சொல்றேன். பொதுவா எல்லா சபையில் நடக்கிறது. கரெக்டா செவுத்துல சாஞ்சிக்குவாங்க. பொதுவா செம்மையா ஒரு தூக்கத்தை போடுவாங்க பாருங்க. அப்படியே சும்மா ஜம்முன்னு இருக்கும். அப்படியே காத்து ஃபேனுக்கு அதுக்கு ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு இருக்கிறதுக்கும். வீட்டுல டிஸ்டர்ப் பண்ணுவாங்களா, பிள்ளைங்க தூங்க விடாதுங்க, அது பண்ணுவாங்க. சர்ச்சுக்கு வந்தாதான் சில பேர் தூங்குவாங்க. ஒரு ஆயாட்ட கேட்டாரு பாஸ்டர், ஏன் ஆயா எப்ப பார்த்தாலும் தூங்கிட்டே இருக்க? செய்தி கொடுத்தா நான் என்ன அவ்வளவு மோசமாவா செய்தி கொடுக்குறேன்? எப்ப செய்தி கொடுத்தாலும் இப்படி தூங்குறே ஆயா அப்படின்னா, கர்த்தர் உடனே அந்த ஆயா சொன்னிச்சான், நமக்கு பிரியமானவனுக்கு கர்த்தர் நித்திரையை அளிக்கிறார். பிரியமான ஆண்டவர் வந்தாவே தூக்கம் கொடுத்துறாரு பாஸ்டர், நான் என்ன பாஸ்டர் பண்றது? இன்னொரு ஆயாட்ட கேட்டார். அதே ஆயா தான் அடுத்த வாரம் கேட்கிறாரு, ஏன் போன வாரம் தான் திட்டின திருப்பி தூங்குறேன் அப்படின்னா, மூப்பர்கள் தரிசனம் காண்பார்கள் சொன்னீங்களா பாஸ்டர், நாங்க வந்து கண்ணை மூடி தரிசனம் பார்த்துட்டு இருக்கோம் ஆண்டவரே. ஆண்டவரை பார்த்துட்டு இருக்கோம். எங்க இருந்து? சர்ச்சுக்குள்ள இருந்து. தரிசனம் எங்க இருந்து பார்க்கணும்? தனிப்பட்ட ஜெபம் பண்ணும்போது. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தவங்க இருக்காங்க நம்ம சபை, அவங்க பிள்ளைங்க ரொம்ப அடம் பண்ணுங்க. என்ன தரம் பண்ணுவாங்க? கரெக்டா எல்லாம் பைபிள் எடு பைபிள் எடுன்னுவாங்க. ஏன்னா பைபிள் எடுத்து தூங்கிடுங்க.
ஏன்னா ரொம்ப அடம் பண்ணிக்கிட்டே இருக்குங்க, அதுங்க அடக்கவே முடியாது. இதெல்லாம் பைபிள் எடுங்க அப்படின்னா போதும், டக்கு டக்குன்னு பைபிளை திறந்தாலும் பொத்துன்னு மயங்கி விழுவும். எல்லாம் இந்த கருப்பாம்பூச்சிக்கு இது போடுவோம்ல, பென்சு அதுனா சாக் பீஸ் போடுவோம்ல, போட்டா பொத்துன்னு விழுவோம்ல, அந்த மாதிரி பைபிளை திறந்து எல்லாம் விழுவுதுங்க. காலங்கள் அப்படி ஆகி போச்சு இன்னைக்கு. தூக்கம் நல்லா நல்லா தூங்கிதான் எந்திரிச்சிருப்பாங்க, எல்லாம் நல்லா பார்த்தா நல்லா தான் இருப்பாங்க, எல்லாம் சூப்பரா தூக்குவாங்க. பைபிளை திறந்தோன்னு தூக்கம் வரும். கனநித்திரையின் ஆவி. என்ன ஆவி? கனநித்திரையின் ஆவி, மோசமான ஆவி. கனநித்திரை ஆவி யாருக்கெல்லாம் வந்துச்சா ஆள் காலி பண்ணிடுவான் சாத்தான். பைபிளை திறந்தாலே கொட்டாயா வரும். கொட்டாய் பார்க்கணுமா யாருக்காது? பைபிளை திறந்தா போதும் கொட்டாயா வரும், மற்ற நேரத்துலலாம் வரவே வராது. அப்படி ஆகி போச்சு காலங்கள். அதான் கர்த்தர் சொல்றாரு, தூக்கம் எதை உண்டாக்குமா? கந்தையை உண்டாக்கும். ஏன் கஷ்டம் வீட்டுல, ஏன் கவலை, ஏன் கண்ணீர், ஏன் பிரச்சனை? தூக்கம். நல்லா கவனிங்களேன். நல்லா தூங்குறவங்க, நல்லா நீங்க சிந்திச்சு பாருங்களேன். நீங்க அப்படியே யார வேணா கற்பனை பண்ணிக்கங்க. நல்லா தூங்குறவங்க ஏசப்பா விட்டு ரொம்ப தூரமா இருப்பாங்க. நல்லா நீங்க யோசிச்சு பாருங்களேன். நான் சொல்றது உங்க வீட்லயே இருப்பாங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க வெளியில, எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்களேன். ஏன் நீங்களா கூட இருக்கலாம். நல்லா ரொம்ப தூக்கத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ரொம்ப தூங்குறவங்க, ஆழ்ந்து தூங்குறவங்க ஏசப்பா விட்டு ரொம்ப தூரத்துல இருப்பாங்க. அல்லேலூயா. வேதத்துல எழுதி எங்க தலைப்பு, வேதத்தில் தூங்கி நஷ்டம் அடைந்தவர்கள். எழுதி எங்க வேதத்துல, பைபிள்ல, இந்த வேதத்துல உங்களுக்கு உதாரணம் எல்லாம் பைபிள் தான். வேதத்துல தூங்கி வாழ்க்கையை நஷ்டப்படுத்தினவர்கள். 16ஆம் அதிகாரம் 19 முதல் 21 வரை. சிம்சோனை, தெலீலாள் தன் மடியிலே நித்திரை பண்ண மடி, அவ ஒரு பேசி, அவ சரியில்லாதவ. ஆனா இவன் ஆண்டு கர்த்தருடைய பிள்ளை. இவ கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சு நேரம் அங்க போயிட்டு நல்லா கவனிங்க, மடியில படுக்க வச்சு ஒருவனை அழைத்து அவன் தட்டி கொடுத்து தூங்குறான். நல்லா யோசிச்சு பாருங்க. வந்தவனை தடவி கொடுத்து சூப்பரா தூங்க வைக்கிறான், தூங்கிட்டே இருக்கான். அவன் தலைமயிரின் ஒருவனை அழைத்து அவன் தலைமயிரில் அனைத்தையும் 7 சடைகளையும் சிரிப்பித்து, 7 சின்ன பிள்ளைல இருந்து அவனை முடிவெட்ட கூடாது. அவன் நசரே விரதம். 7 சடையா, ஒரு சடைக்கே முடி, எல்லாத்துக்கும் முடியல, எல்லாத்துக்கும் முடி அப்படி கொட்டுதீங்க. ஆனா 7 சடை போட்டிருப்பானா. எத்தனை ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்க 2 சடை போட்டு போவாங்க. 7 சடை போட்டா எப்படி? அது ஒரு ஆம்பளை 7 சடை போட்டா எப்படி இருக்கும்? அவ்வளோ முடி கட் பண்றது ரொம்ப கஷ்டம். ஆனாலும் சிரிப்பித்து தூக்கம் தடவி கொடுத்தே கட் பண்றான். இவன் என்ன நினைச்சான், அங்கங்க ஏதோ அசையும் போது தடவி கொடுக்குறாங்க போல நினைச்சுக்கிட்டான். ஆனா கடைசியில என்ன ஆகுது? எல்லா இடத்தையும் மொட்டை அடிச்சு என்ன பண்றான்? சுத்தமா எல்லாத்தையும் கட் பண்ணிட்டான். அபிஷேகம் வெளியே போவது சிறுமைப்படுத்த தொடங்கினாள். அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினாள். அவன் பலம் அவனை விட்டு நீங்கிற்று. பலன் கடைசியில் என்ன ஆச்சுன்னா அப்படியே வெளியே போச்சு. வெளியே போவது கூட தெரியாத அளவுக்கு தூங்கி வாழ்க்கையை கெடுத்து கொண்டான். முதலாவது யாரு? சிம்சோன். இரண்டாவது 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்படியே தாவீதும் அபிசாயும் ராத்திரியிலே அந்த ஜனங்களுக்குள்ளே வந்தார்கள். இதோ சவுல் ரதங்கள் இருக்கிற இடத்தில் படுத்து போயிருக்கிறது. இப்ப இதுக்கு போர்ல போய் என்ன பண்றான்? தான் மட்டும் தூங்கல, கூட்டத்தோட தூங்குறான். அப்படியே தூங்குவாங்க. போருக்கு போறவங்க தூங்காம இருப்பாங்களா? தூங்குவாங்க. எப்படி தூங்குவாங்கன்னா, ஆள் மாத்திக்குவாங்க. அப்பா நீ கொஞ்ச நேரம் பாத்துக்க, நான் கொஞ்ச நேரம் பாத்துக்கிறேன், ஷிஃப்ட் போட்டு தூங்குவாங்க. ஆனா இந்த இடத்துல என்ன போட்டிருக்கு? கூட்டத்தோட தூங்குறான். யார் தூங்குறா? சவுலும் அவன் குடும்பம், அவன் கூட இருக்கவங்களும். தாவீது என்ன பண்றான்? நேரா உள்ள போய் 11:12 நான் என் கையை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்த மேல் போடாதபடிக்கு கர்த்தர் என்னை காக்க கடவார் என்று சொல்லி அவர் தலைமாட்டில் இருக்கிற ஈட்டியையும் தண்ணீர் சொம்பையும் எடுத்துக்கொண்டு போவோம். பக்கத்துல எதை வச்சுட்டு படுத்திருக்கான்? ஈட்டியும் செம்பையும் வச்சு படுத்திருக்கான். அதை மட்டும் எடுத்துட்டு வந்துட்டான். யோசிச்சு பாருங்க. அபிஷேகம் பண்ணப்பட்டவன் சவுல், அவன் மட்டும் தூங்குனா பரவாயில்ல, கூட்டத்தோட தூங்குறான். அதான் கர்த்தரை விட்டு தூரமா போனவங்களா பாருங்களேன், குடும்பமா சூப்பரா தூங்குவாங்க. பாத்திருக்கீங்களா? நல்லா தூங்குவாங்க எல்லாம், குடும்பமே சரியான தூக்கம். என்ன எப்படி சொல்றது? சர்ச்சுக்கு ஏன் வரலன்னா எல்லாம் குடும்பத்தோட தூங்கிட்டு இருக்குங்க. ஒருத்தர் கூட எந்திரிக்கல. அன்னைக்கு கேட்கிற வந்துட்ட, ஏப்பா நான் நைட்டு ப்ரேயருக்கு வரலன்னா எல்லாம் தூங்கிட்டீங்களா? எப்ப 1ஆம் தேதி நைட்டு, நியூ இயருக்கு
தூங்கிட்டீங்களா? ஒருத்தர் கூடயா வீட்டுல முழிச்சு இல்ல? அவன் யாரும் முழிங்க. இன்னொருத்தர் அன்னைக்கு 1ஆம் தேதி காலையில ஏன் வரலன்னா எல்லாம் குடும்பத்தோட தூங்குறாங்க. என்ன கிழமை என்ன தேதின்னு தெரியாம தூங்கிட்டு இருக்காங்க. கர்த்தரை விட்டு தூரமா போறவங்க பாத்தீங்கன்னா எல்லாம் தூங்குவாங்க. அவ்வளவும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை இழந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. மூன்றாவது 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அப்பொழுது வேசிகளான 2 ஸ்திரீகள் ராஜாவினிடத்தில் வந்து 2 பெண்கள் ராஜாவினிடத்தில் வந்து அவனுக்கு முன்பாக நின்றார்கள். அவர்களில் ஒருத்தி, என் ஆண்டவனே, ஒருத்தி சொல்றா, ஆண்டவரே, நானும் இந்த ஸ்திரீயும் ஒரே வீட்டிலே குடியிருக்கிறோம். நானும் இவளும் ஒரே வீட்டுல தான் தங்கி இருக்கோம். நான் இவளோட வீட்டில் இருக்கையில் ஆண் பிள்ளை பெற்றேன். நாங்க 2 பேர் வீட்டுல இருக்கும்போது அவர் பிள்ளையை பெற்றோம். ஒரு ஆம்பளை பிள்ளை, நான் ஒரு ஆம்பளை பையன், அவனுக்கு ஒரு பிள்ளை. நாங்கள் ஒருமித்திருந்தோம். எங்கள் இருவரை தவிர வீட்டுக்குள்ளே வேறொரு வீட்டுல வேற யாரும் கிடையாது. நாங்க 2 பேர் தான். எனக்கு ஒரு பையன், அவளுக்கு ஒரு பையன். ஓகே. ராத்திரி தூக்கத்தில் இந்த ஸ்திரீ தன் பிள்ளையின் மேல் புரண்டு படுத்ததினால், இந்த பொண்ணு என்ன பண்ணுங்க, இந்த ஸ்திரீ தன் பிள்ளையின் மேல் புரண்டு படுத்ததினால் அது செத்து போச்சு. புள்ள சாவர அளவுக்கு கூட தூங்கி இருக்கு பாருங்க. தெரியல, அவ்வளவு ஒரு தூக்கம். ஆசீர்வாதங்களை இழந்துகிட்டு இருப்போம். குடும்பத்துல எல்லாம் செத்து போயிட்டு இருக்கோம். குடும்பத்துல ஆசீர்வாதங்களா செத்து போயிட்டு இருக்கோம். தெரியாம தூங்கிட்டு இருப்போம். தெரியல, சாத்தா எல்லாத்தையும் புடுங்கிட்டு இருப்பான். என்னைய பாருங்க, படிக்கக்கூடாது. நீங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லா காரியங்களையும், எல்லா ஆசீர்வாதமான காரியங்களையும் சாத்தான் புடுங்கிட்டு இருப்பான். எதுவுமே தெரியாம தூங்கிட்டு இருப்பான் தூக்கத்திலே. என்னைய பாருங்க, போதும். அடுத்து என்ன ஆச்சுன்னு பாத்துக்கணும். அந்த காக்க அடுத்து என்ன ஆச்சுன்னு பார்த்து என்ன தீர்ப்பு கொடுத்தாரு, பிள்ளைய என்ன பண்ணாங்க, ஏது பண்ணாங்க, வீட்லயே பாத்துக்கலாம். சரிங்களா? என்னைய பாருங்க, கடைசியில என்ன ஆச்சுன்னா, தூக்கத்தால நீங்க அப்படியே அதை போய் உடனே அங்க போயிடக்கூடாது. புள்ள போய் செத்து போச்சு அதை எடுத்துக்கூடாது. நீங்க கர்த்தர் உங்கள்ட்ட என்ன பேசுறா அதை மட்டும் நீங்க எடுத்துக்கணும். தூக்கத்தால எதை இழக்கிறா? புள்ளையவே இழக்கிறான். புள்ள ஒருவேளை உயிரோட இருக்கலாம், நம்முடைய பிள்ளைகள் ஒருவேளை உயிரோட இருக்கலாம். ஆவிக்குரிய காரியத்துல செத்து போய் கிடக்கும். தெரியாம பழகிட்டு இருப்போம், நல்லா பண்ணிக்கிட்டு இருப்போம், நல்லா பாசம் கொடுத்து நல்லா செல்லம் கொடுத்துட்டு இருப்போம், எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு நாள் தலை குனிந்து நிக்க வைக்கும். அப்ப ஒண்ணுமே பண்ண முடியாது, எங்கேயும் போய் முறையிட முடியாது. பிள்ளைங்க தான் உயிரோடு இருக்கும்போது, அதனாலதான் வசனம் தெளிவா போட்டிருக்கு. அந்த சபையை எபேசி சபையில தெளிவா போட்டிருக்காரு, உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றும் செத்தவனா இருக்கா. ஆள் பார்க்க தான் உயிரோட இருக்க, ஆத்துமா உனக்கும் கர்த்தருக்கும் டச்சே இல்ல. அனுதினமும் கர்த்தர்ட்ட வேதம் வாசித்து ஜெபம் செய்து ஆண்டவரோட டச்சே இல்லாம இருந்தா, அதனாலதான் அந்த இடத்துல அப்படி சொல்றாரு. தூங்கி வாழ்க்கையை கெடுத்தவர்கள். 4வது பாயிண்ட், யோனா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்பொழுது கப்பற்காரர் பயந்து அவனவன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து, ஆண்டவர் வந்து நினிவேக்கு போக சொன்னாரு, வெங்க போயிடுறான், தர்ஷீஷுக்கு போயிடுறான். உங்களுக்கு தெரியும், கப்பல் அல மோதுது. ஏசப்பா என்ன பண்ணிட்டாரு, சுனாமி அனுப்பிட்டாரு கடல்ல. அப்படி பயந்து அவனவன் தன் தேவனை நோக்கி எல்லாரும் பயந்து அவன் என்ன பண்றான், தன் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறான், காப்பாத்துங்க காப்பாத்துங்க எல்லாம் வேண்டிக்கிறான். ஆனா யோனாவோ வென்றால் கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி போய், கப்பலில் கீழ்த்தட்டில் எது மேலெல்லாம் படுத்தா டிஸ்டர்ப் பண்ணி எழுப்பி விட்டுருவானுங்கன்ட்டு என்ன பண்ணிட்டாரு, கீழ் சீட்டை பிடிச்சிட்டாரு. சில பேர் என்ன பண்ணுவாங்க, போயிட்டு பஸ்ல போனா ஜன்னல் சீட்டை பிடிச்சுக்குவாங்க தூங்குறதுக்கு. அதே மாதிரி வீட்லயும் ஆளை காணான்னு பார்த்தா கடலுக்கு எல்லாம் இருக்கும். என்ன வீட்டுல ஆளை காணா அப்படின்னா, ஒருத்தருக்கு மூளையில இருக்கும் துணி முட்டைன்னு தெரியும். இங்க இருந்து பார்க்கும்போது துணி முட்டை எது சுருட்டி வச்சிருக்காங்கன்னு பார்த்தா இது அப்படியே போத்திட்டு இப்படி சுருண்டுக்கிட்டு படுத்திருக்கும். ஒரு ஆள் சோஃபா கடியில, ஒரு ஆள் கடலுக்கு இல்ல, யாரும் நடு வீட்டுல படுக்கிறது இல்ல, யாரும் ஹால்ல படுக்கிறது, எல்லாம் மூளைக்கு மூளை செல்ல வச்சுட்டு செவுத்து பக்கத்து திரும்பிக்கிட்டு எல்லாம். வீட்டுல பிரச்சனை போயிட்டு இருக்கும், தின்ன சோறு இருக்காது, கடன்காரன் பிரச்சனை, கடன் தலைக்கு மேல இருக்கும், பிரச்சனைகள் போராட்டங்கள் அப்படி இருக்கும், குடும்பமே கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கும். அங்க கப்பல் கொந்தளிச்ச மாதிரி குடும்பமே கொந்தளித்து கொண்டிருக்கும். யோனாவோ என்றால் கீழ்த்தட்டில் போய் படுத்துக்கொண்டு அயர்ந்த நித்திரை பண்ணினான். அது எப்படியா அயர்ந்த நித்திரை, சாதாரண நித்திரை இல்ல, அயர்ந்த நித்திரை. எல்லாம் செம்மையா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காரு. 100 பேர் போயிட்டு இருக்காங்கன்னா 99 பேர் கத்திட்டு இருக்கானுங்க. ஒருத்தருக்கு ஒன்னா நடந்துச்சுன்னே தெரியல. சில பேர் பார்த்துருக்கீங்களா, பக்கத்துல என்ன நடக்க தெரியாது. ஒரு பாஸ்டர் கூட ஊழியத்துக்கு போனோம். நாங்க ஊழியத்துக்கு போகும்போது ஒரு பாஸ்டரை கூட கூட்டு போனோம். நான் பண்ணாரு, வந்து அப்படியே இந்த இப்படி சாஞ்சுக்கோம்ல சீட்டு பஸ்ல, அந்த மாதிரி சீட்டு எல்லாம் ஃபுல்லா சாச்சிட்டாரு. பின்னாடி இருக்கவங்க பாவம் முட்டி வலிச்சிருக்கும்.
பின்னாடி இருக்கவங்களுக்கு முட்டி வலிச்சிருக்கும். ஃபுல்லா சாச்சிட்டாரு. அப்படியே சாச்சது இல்லாம காலை 2 இதுக்கு மேல வச்சுட்டாரு. அப்படி எங்க டிரைவருக்கு பின்னாடி, டிரைவர் பின்னாடி திரும்பினா இவர் கால் தான் தெரியும். நல்லா செம்மையா தூங்கிட்டு இருக்காரு. நான் இவர் பார்க்கும்போது யோனா நம்ம தான் வந்துச்சு அடித்தட்டுல போய் படுத்துக்கிட்டான்னு போயிட்டு வந்தோம். திடீர்னு பஸ்ஸில் ஆரன் ஒர்க் பண்ணல. என்ன பண்ணுற, டிரைவர் பஸ்ஸை நிறுத்தி எல்லாம் நாங்கள் என்ன பண்ணுறோம், எல்லாம் போய் லைட்டாக அடிச்சு டார்ச் லைட்லாம் அடிச்சு எல்லாம் பண்ணி அந்த ஒயர் ஏதாவது லூஸ் ஆயிடுச்சு போல அதை சரி பண்ணி அதை அவரே செலக்ட் போட்டு டக்குன்னு அடிச்சு ஆரன்லாம் டெஸ்ட் பண்ணுறாரு. பஸ்ஸே இறங்கிருச்சு எல்லாம் சரிங்களா. பஸ்ஸை ஓரமாக நிறுத்தி இவருக்கு எதுவும் தெரியாது, இவர் காலில் தூக்கி வச்சுக்கிட்டு நல்லா செம்ம கொரட்டை போயிட்டு இருக்கு வெயிட்டா. எல்லாம் பஸ்ஸில் எல்லாமே இறங்கிட்டாங்க, இவர் மட்டும் தூங்கிட்டு இருக்காரு. ட்ரை பண்ணி பார்க்குறேன் சரியாகல. உடனே என்ன பண்றாங்க, பக்கத்துல ஒரு ஷெட் இருக்கு, நேரம் அந்த ஷெட்ல போய் விட்டுறலான்னு சொல்லிட்டு பஸ்ஸை ரோட்ல இருந்த பஸ்ஸை திருப்பி எடுத்து ஷெட்டுக்கு கூட்டு போய் அவன் போயிட்டு அங்க கீழே தெரியுமில உங்களுக்கு, மேல போய் மெஸ்ஸை நிறுத்திடுவாங்க, கீழே அடியில இருந்து வேலை பார்ப்பாங்க. அதை பார்த்துருப்பீங்க, ஷெட் பார்த்துருப்பீங்க, ஒர்க் ஷாப் பார்த்துருப்பீங்க. எல்லாம் பண்ணி ஆக்சிலேட்டர் அடிச்சு ஒருன்னு சவுண்ட்லாம் கேட்டு ஆரெல்லாம் அடிச்சு எல்லாம் பண்ணிட்டு எல்லாம் பண்ணி எடுத்துட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறமேட்டு அப்பதான் இந்த பாஸ்டர் முழிக்கிறாரு. சோத்திரங்கயா அப்படின்னாரு. சோத்திரம் பாஸ்டர், என்ன நடந்துச்சுன்னு தெரியல, இவ்வளவு நேரம் என்ன நடந்துச்சு ஏது நினைச்சது இல்ல, தூங்கி முழிச்சு இறங்கிட்டோம் நினைச்சு இப்பதான் பாத்துருக்கோம் நினைச்சு சோத்திரங்கயான்னு இருப்பாருங்க. அதுதான் ரொம்ப பெரிய இதா இருந்துச்சு. அப்படி தூங்குவார் பாத்துக்கோங்க, பாவம் நல்ல மனசு. பாத்துக்கோங்க, இவரு யோனாவை பார்க்கும்போது இந்த பாஸ்டர் சொல்லும் போது எனக்கு யோனா ஞாபகம் தான் வந்துச்சு. அப்ப தூங்கும் பொழுது பாத்தீங்கன்னா குடும்பம் அலைக்கழிக்குது. கடைசியில என்ன பண்ணாங்க, இந்த யோனாவை தூக்கி கடல்ல போட்டாங்க. வசனம் சூப்பரா இருக்கு. யோனாவை கடல்ல போட்ட உடனே இறையாதே அமைதலாயிரு அப்படின்னு ஆயிடுச்சு. கடல் கொந்தளிப்பு அமர்ந்தது. இடரல் உண்டாக்கிறவனுக்கு ஐயோ, அவனை என்ன பண்ணுமா, ஏந்திர கல்ல கட்டி சமுத்திரத்தை தூக்கி போடு. சும்மா தூக்கி போட்டா நீந்தி வெளியே வந்துருவான். இவன் வரவே கூடாது அப்படி என்ன பண்ணாங்க, கழுத்துல கயிறை கட்டி, ஏந்திரக்கல் தான் ஆட்டுக்கல், மாவாட்டுவாங்கள கல் கட்டி போட்டு நேரா கடல் ஆழத்துல போய் போட்டோம் அப்படின்னு. அப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாரு கர்த்தர், தூங்குறனால எவ்வளவு தத்தளிப்பான காரியங்கள் ஆகுது பாருங்க. அடுத்தது ஐந்தாவது பாயிண்ட், அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 27. சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து எப்படியா சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு, சிறைச்சாலை கதவுகள் திறந்திருக்கதை காவலாளி கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி, ஐயோ கட்டுண்டவர்கள் ஜெயில இருக்கவங்க ஓடி போயிட்டாங்கன்னு சொல்லி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். பட்டயத்தை உருவி தன்னையே கொல்ல பார்க்கறான். யாரு? ஜெயில் வார்டன். என்னை பாருங்க, ஜெயில் வார்டன் திடீர்னு பாக்குறாரு, நல்லா தூங்கிட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தா கண்ணை திறந்து பாக்குறாரு, கதவு ஜெயில் வார்டன் ஜெயில் கதவுலாம் திறந்துருக்கு. ஐயோ கைதிகளா ஓடி போயிட்டாங்க போல, நான் என்ன பதில் சொல்லுவேன்னு சொல்லிட்டு என்ன பண்ண போறாரு, கத்தி எடுத்து தானே குத்தி கொள்ள போறாரு. தூக்கத்தினால என்ன நடந்துச்சுன்னே அவருக்கு தெரியல. என்ன நடந்துச்சு அந்த இடத்துல? மேல என்ன வாசிங்க, என்ன போட்டிருக்கு? நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி அங்க ஒருத்தன் ஜெபம் பண்ணிட்டு இருக்கான். எப்படி ஜெபம் பண்றான்? அப்பதான் அதுக்கு மேல வாசிங்க, எப்படி ஜெபம் பண்றான்? எதுக்கு முதல்ல ஜெயிலுக்கு போனான்? அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையில வைத்து, நல்லா கவனிங்க, இயேசுவை பிரசங்கம் பண்றான் அப்படின்னு சொல்லி இவனை அடின்னு அடிச்சு உதைச்சு ரத்த வர காயப்படுத்தி எங்க தூக்கி போட்டாங்க? கால்களை தொழு மரத்தில் மாட்டினார்கள். எப்படியா? ஜெயில போட்டது இல்லாம காலை மரத்துல சங்கிலி போட்டு கட்டிட்டாங்க, தொழு மரத்தில் மாட்டி விட்டாங்க. ஜெபம் பண்ணுவோமா நம்ம அந்த இடத்துல நம்ம இருந்தா ஜெபம் பண்ணிருப்போமா? நல்லா உட்கார்ந்து இருக்கும் போதே ஜெபம் பண்ண மாட்டேங்கிறோம், நல்லா உட்கார்ந்து இருக்கும் போதே விழித்திருக்க மாட்டோம். நைட்டு நடுராத்திரியிலே, நீங்க அழகா அந்த வசனத்தை வாசிங்க பாருங்க, சூப்பரா போட்டு பாருங்க. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி, பவுலும் சீலாவும் எழுந்திருச்சு. பக்கத்துல என்னப்பா தூக்கம் வரலையா, ரொம்ப வலிக்குதா, சரி ஜெபம் பண்ணலாமா 2 பேர் சேர்ந்துன்னு சொல்லி என்ன பண்றாங்க, ஜெபம் செய்து தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். இவங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த ஜெயில் பக்கத்துல இருப்பாங்கல்ல, காவலில் வைக்கப்பட்டவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தாங்க. என்ன ஆச்சரியப்படுறாங்க, எப்பா எவ்வளவு அடி வாங்கினானுங்க, இயேசுவை பிரசங்க கூட பண்ணக்கூடாதுன்னு எவ்வளவு அடி கொடுத்து உட்கார வச்சிருக்கிறாங்க, பாட்டு பாடுறாங்க பாரியான்னு சொல்லி. என்னதான் அப்படி இருக்கு அந்த ஜெபத்தில், என்னதான் இருக்கு அந்த கர்த்தரை துதிக்கிறதுல, என்னதான் இருக்கு, என்னதான் சொல்றாங்க அப்படின்னு எல்லாரும் கேட்டு கொண்டிருந்தார்கள்.
சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. பூமி அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. கதவெல்லாம் எல்லாம் தானா திறந்துச்சு. எல்லாருடைய கட்டுகளும் கலண்டு எல்லாம் இவங்க 2 பேரோட கட்டு மட்டும் கிடையாது, ஜெயில இருந்த அத்தனை பேருடைய கட்டுகளும் கலன்றது. நல்லா யோசிச்சு பாருங்க. கையில விலங்கு போட்டிருக்காங்க, விலங்க கழட்ட முடியுமா? வாய்ப்பே இல்ல. சாவி போட்டு தான் கழட்ட முடியும். எல்லாருடைய கட்டுகளும் கலண்டது. ஒருத்தருக்கு ஒண்ணுமே தெரியாது நடந்தது ஃபுல்லா. யாரு? சிறைச்சாலைக்காரன். பூமி அதிர்ந்தது. இவரு படுத்து தூங்குறான்னு வச்சுங்க, ஆஹா நல்லா தலாட்டின மாதிரி இருக்கே அப்படின்னு இருப்பாரு. சிறைச்சாலை தலைவன் வார்டன் முழிச்சு பாக்குறவர் எல்லாம் திறந்து கிடக்கு. ஐயோ கடவா நினைவா போய் சாவ போறாரு அப்படின்னு போறாரு. உடனே பேது பவுல் என்ன சொல்றாரு? பவுல் மிகுந்த சத்தமிட்டு நீ உனக்கு கெடுதி ஒன்றும் உனக்கு கெடுதல் ஒன்று செஞ்சிக்காத, எல்லாரும் இங்க எல்லாம் இங்கதான் இருக்கோம், ஒருத்தன் கூட வெளியே ஓடி போல அப்படின்னு சொல்லு. உடனே அவன் என்ன சொல்றான் பாருங்க, பிரசங்கம் பண்ணல, ஒண்ணும் பண்ணல, நடந்த சம்பவத்தை வைத்து அவன் அந்த ஜெயில் வார்டன் என்ன சொல்றான்? பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து வந்து ஆண்டவன்மாரே அப்பா இவன் நேரம் அந்த மவனை இந்த மவனை அப்படிப்பட்டவனை எப்படிப்பட்டவனேன்னு போட்டு அடிச்சு உதைச்சு பண்ணவன் இன்னைக்கு முழங்கால் போட்டு ஆண்டவன்மார்களே ரட்சிக்கப்படுவதற்கான என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவன் கடவுளே அப்படிதான் நாங்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு ஏசு ஏசுன்னு பிரசங்கம் பண்றீங்களே, நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர்கள் ஆமென் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று ஆத்துமாதாயம் செய்தான். அல்லேலூயா. தூங்கி இருந்தான்னா அற்புதம் நடந்திருக்காது. விழித்திருந்தனால, எழுந்து ஜெபித்தனால அந்த ஜெயில இருக்க அவ்வளவு பேரும் ரட்சிக்கப்பட்டாங்க. ஜெயில் வார்டனே ரட்சிக்கப்பட்டார். இவன் தூங்கி இருந்தானா இப்படி ஒரு சந்தர்ப்பம், இப்படி ஒரு காரியங்கள் நடந்திருக்குமா? எவ்வளவு ஆசீர்வாதமான காரியங்கள் பாருங்க. அல்லேலூயா. 6வது காரியம் மத்தேயு 26ஆம் அதிகாரம் 40-43 படிச்சாச்சு. முன்னாடியே சொல்லிட்டேன் நான். இதுதான் ஆரம்பத்திலே சொன்னேன். இந்த காரியத்தை எழுதி மட்டும் வச்சுக்கோங்க. இதுதான் ஸ்டார்டிங்ல சொன்னேன். ஏசப்பாவை பத்தி தெளிவா சொன்ன, விழித்திருங்கள். அந்த காரியத்தை இங்க வந்துருச்சு. இப்ப 7வது பாயிண்ட் மத்தேயு 25ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். வர தாமதித்த போது நல்லா கவனிச்சுங்க. இந்த கதை உங்களுக்கு நல்லா தெரியும். 10 கன்னிகைகள் சபையில இருக்காங்க. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நல்லா நீங்க நல்லா தெளிவா கவனிக்கணும். முக்கியமான காரியங்கள் நீங்க எடுக்காட்டினாலும் பரவாயில்ல, நான் சொல்றதை நல்லா நீங்க கவனிங்க. உங்களுக்கு வாசிக்கிறாங்க, நல்லா நீங்க காது கொடுத்து நீங்க கேட்கலாம். மத்தேயு 25:5 போட்டிருக்கு. 10 பேரை உதாரணத்துக்கு சொல்றாங்க. 10 கன்னிகைகள், 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். ஏன் புத்தி உள்ளவர்கள் புத்தி இல்லாதவர்கள் எல்லாமே சபையில தான் இருக்காங்க அப்படின்னா, 5 பேர் தீவட்டியோடு கூட எண்ணெயை வச்சிருந்தாங்க, 5 பேர் வெறும் தீவட்டி மட்டும் வச்சிருந்தாங்க. எண்ணெய் இல்ல. எண்ணெய் தீந்து போயிருச்சுன்னா எண்ணெயை ஊத்தி எரிய வைக்கணும்ல, எண்ணெய் இல்ல. அதான் 2 பேருக்கு டிஃபரன்ஸ். 2 பேரும் சபையில தான் இருக்காங்க, 10 பேரும் சபையில தான் இருக்காங்க, 5 பேர் புத்தி உள்ளவர்கள். என்ன விளக்கு, என்ன அப்படின்னா ரட்சிப்பு தான் விளக்கு. ரட்சிக்கப்பட்டான், 10 பேரும் ரட்சிக்கப்பட்டான். ஆனா 5 பேர் மட்டும் விழித்திருந்து ஜெபம் செய்து அந்த எண்ணெய் ஆகிய பரிசுத்த ஆவியோட எப்பொழுது ரெடியா இருக்காங்க. ஏசப்பா எப்ப வருவாரு, நம்ம ஆயத்தமா போலான்னு சொல்லி 5 பேர் ரெடியா இருக்காங்க. மீதி 5 பேரு ஞானஸ்தானம் எடுத்ததோட சரி, சர்ச்சுக்கு வரதோட சரி, ஜெபம் பண்ண மாட்டாங்க, பைபிள் படிக்க மாட்டாங்க. ஆயத்தம் இல்லாத 5 பேர். இப்ப பாருங்க, மணவாளன் வர தாமதித்த பொழுது, இப்பதான் தாமதிக்கிறாரு. ஏசப்பா வராரு, இதோ சீக்கிரமா வருகிறேன்னு சொல்லி லேட்டாயி இத்தனை வருஷம் இருக்கு. தாமதிக்கும் பொழுது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து, எல்லாத்துக்கும் தூக்கம் வருது, நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கி விட்டார்கள். அதுக்காக தூங்க கூட வேணான்றீங்களா? தூங்கலாம், உலகத்துல தூங்கலாம். என்ன நடக்குது பாருங்க இந்த இடத்துல. நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் அப்படின்னு ஒரு சவுண்ட் கேக்குது. அதான் இப்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க, உங்களுக்கு இப்ப கூட பிரசங்கம் பண்ணிட்டே இருக்காங்க. இதோ ஏசப்பா வர போறாரு, விழித்திருங்கள், காலைல சீக்கிரம் ஜெபம் பண்ணுங்க, பைபிள் படிங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அந்த அறிவிப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து, எல்லா 10 பேர் எந்திரிச்சு என்ன பண்றாங்க? தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்துறாங்க. புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி. நல்லா கவனிங்க. 10 பேர் என்ன பாருங்க, 10 பேரும் கொளுத்துறாங்க. 5 பேருக்கு பத்துது, 10 பேருக்கு பத்துது, 5 பேருக்கு ஆஃப் ஆகுது, காத்துல ஆஃப் ஆகுது. என்ன இல்ல, மீதி 5 பேர் என்ன பண்றாங்க? கொண்டு வந்த எண்ணெயை ஊத்தி எரிய வச்சுட்டாங்க. இந்த 5 பேர் தடுமாறுறாங்க.
இந்த 5 பேர் அவங்கள பார்த்து என்ன கேக்குறாங்க? உங்கள் எண்ணெயில எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க, எங்களுக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணிக்கங்க, எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறது. எப்படி இத அடுத்தவங்க போய் ஜெபம் பண்ணிக்கங்கன்னு சொல்றவங்க தான் இந்த இதுதான். எங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கங்க. யார் யாருக்காக இப்ப ஜெபம் பண்றது? அவங்கவுங்க லைஃபை தான் பாத்துக்குவாங்க. கடைசியில என்ன பண்றாங்க? எங்களுக்கு கொஞ்சம் எண்ணெயை கொடுங்க அப்படின்னா அவங்க நல்லா அந்த கதை தெரியும். கடைசியில என்ன ஆச்சுன்னா, உங்களுக்கும் எங்களுக்கு பத்தாம போயிடக்கூடாது, நீங்க போய் எங்கேயோ வாங்கிக்கங்க, விக்கிறவங்க இடத்துல வாங்கிக்கங்கன்றாங்க. எங்க போய் வாங்குறது? கடைசி நேரத்துல போய் எங்க இது பண்றது? மணவாளன் வந்துட்டாரு. என்ன பண்றாங்க? கடைசியில ஆயத்தமானவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். அவரோடு கூட இயேசுவோடு கூட பரலோக ராஜ்யத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. அல்லேலூயா. வீட்டுல இருக்க உங்க வீட்டுல நீங்க 4 பேர் இருக்கலாம், 5 பேர் இருக்கலாம். இதுல எத்தனை பேர் புத்தி உள்ளவர்கள், எத்தனை பேர் புத்தி இல்லாதவர்கள் சிந்திச்சு பாக்குறீங்களா? நல்லா நீங்க சிந்திச்சு பாருங்க. உங்க குடும்பத்துல வீட்டுல 4 பேர் 5 பேர் இருக்கீங்க, 2 பேரோ 3 பேரோ எத்தனை பேர் இருக்கீங்க? இதுல எத்தனை பேர் புத்தி உள்ளவர்கள், எத்தனை பேர் புத்தி இல்லாதவர்கள்? சப்போஸ் நீங்க வந்திருக்க எல்லாம் புத்தி உள்ளவர்கள் வச்சுக்கோங்க. உங்க வீட்டுல வராம இருக்கவங்க எல்லாம் புத்தி இல்லாதவர்கள். இயேசு வருவாரானால், மணவாளன் வருவாரானால் நீங்க மட்டும் எடுத்துக்கொள்ளப்படுவீங்க. கதவு அடைத்துக் கொள்ளப்படும். அவரெல்லாம் கைவிடப்பட்டு போயிடுவாங்க. அவங்களும் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்திருக்காங்க, அவங்களும் சபைக்கு வரதான் செய்யறாங்க. ஆயத்தம் இல்லை என்றால் கைவிடப்பட்டு போவது நிச்சயம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நல்லா 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 உங்களுக்கு தெரியும், தூங்கி 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 என்ன பண்ணிட்டாங்க? அபிஷேகத்தை இழந்துட்டாங்க. ஜெபம் செய்யல, ஆயத்தம் இல்ல, என்ன இல்ல. அவங்க 5 பேரு எந்திரிச்சு ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி ஆயத்தமாகிய எண்ணெயை ஆயத்தத்தோடு வச்சிருந்தாங்க. அல்லேலூயா. நம்ம எந்த கூட்டத்துல இருக்கோம்? இங்க வந்திருக்கிறவர்கள் நாம சிந்தித்து பார்க்கலாம். நம்ம இந்த 2 கூட்டத்துல எந்த கூட்டத்துல இருக்கோம்? எல்லாமே ரட்சிக்கப்பட்டவங்க தான், எல்லாமே சபைக்கு வரவங்க தான். அல்லேலூயா. 8வது காரியம், அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இது ஒரு ஜோக்கான ஒரு சிரிப்பான காரியங்கள் பாருங்க. அப்பொழுது ஐத்திகை என்னும் பேர் கொண்ட ஒரு செம்மையா பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. யாரு? பவுல். இந்த பவுல் பேசுற மாதிரி அந்த பவுல் பேசிட்டு இருக்காரு, நல்லா பேசிட்டு இருக்காரு, சூப்பரா பிரசங்கம் போயிட்டே இருக்கு. ஜன்னலில் உட்கார்ந்து ஒரு ஆள் எங்க உட்கார்ந்து இருந்தாரா? ஜன்னல்ல கைப்பிடி இல்ல, கதவு இல்ல, கட்ட மேல ஏறி உட்காந்துட்டு ஜவுடாலா பார்த்து செய்தி கேது. சில பேர் செய்தி கெடுத்துட்டு இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை வெளியே உட்காந்துருப்பாங்க. அது எங்க? அந்த கட்ட சோறு மேல ஏறி உட்காந்துருப்பாங்க வெளியில. பாருங்க, பவுல் நெடுநேரம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கையில். எப்படியா? பவுல் நெடுநேரம் பிரசங்கம் பண்றாரு. இப்ப நீங்க மணிய பாக்குறீங்களா? என்னடா 8வது பாயிண்ட் 9வது பாயிண்ட் கொட்டாய் வேற வருது. இப்ப எத்தனை பாயிண்ட் தான் வச்சிருக்காப்லன்னு தெரியலையே. போயிட்டே இருக்கு பாயிண்ட். 8:30 மணி வரைக்கும் டைம் இருக்குல்ல, எத்தனை பாயிண்ட் போயிட்டே இருக்கு அப்படின்னு யோசிக்கும் பொழுது இதே மாதிரி பவுல் என்ன பண்றாரு? நெடுநேரம் பிரசங்கம் பண்றாரு. கரெக்டா தான் பிரசங்கம் பண்றாரு. தூக்க வரவங்களுக்கு நான் ரொம்ப நேரம் பேசுற மாதிரி இருக்கு. மணி 9 ஆயிடுச்சா? மணி 8:15 தாங்க ஆகுது. 8:30 தாங்க பிரேயரே முடியும். தூங்குறவங்களுக்கு எப்படி தோணும்? நெடுநேரம் பேசுறாரு. ஐயோ, நெடுநேரம் பிரசங்கம் பண்ற பொழுது மிகுந்த தூக்கம் அடைந்து, அப்படியா? மிகுந்த தூக்கம் அடைந்து நித்திரை மயக்கத்தினால், ஐயோ, நித்திரை மயக்கத்திலே சாய்ந்து சாய்ஞ்சவன் சர்ச்சுக்குள்ள சாஞ்சிருக்கலாம். ஜன்னல்ல உட்காந்துருக்கான், நல்ல செய்தி கேட்டுட்டு இருக்கான், தூக்கம் கண்ணை கட்டுது, ஐயோ அப்படின்னு. சாஞ்சவன் உள்ள சாயக்கூடாது, சர்ச்சுக்குள்ள. எங்க சாஞ்சிட்டான்? வெளியிலே சாய்ந்து. எங்க இருந்து விழுந்தாராம்? 3வது மாடியில பிரசங்கம் நடந்துட்டு இருக்கு. 3வது மாடியில இருந்து கீழே விழுந்து செத்து போயிட்டான். செய்தி கேட்டு செத்து போயிட்டாயா? சாஞ்சவன் உள்ள சாஞ்சிருக்கணும். வெளியில கட்டையில உட்காந்தது தப்பு. போய் சொல்லுங்க உங்க வீட்டுல இருக்கவங்க, யாராவது ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் சர்ச்சு நடக்கும்போது படிக்கட்டுலயோ வெளியிலயோ உட்கார்ந்து இருந்தா சொல்லுங்க, இப்பதான் ஒருத்தன் கீழே விழுந்தான், ஐத்திக்கு 3வது மாடில இருந்து விழுந்துராத, படியில வலிக்கு விழுந்துராத, கட்டசேவல வலிக்கு விழுந்துராத, சர்ச்சுக்குள்ள வந்து உட்காரு. கடைசி என்னாவது? பவுல் என்ன பண்றாரு? உடனே பவுல் இறங்கி போய் ஓடி போய் அவன் மேல் விழுந்து அவனை அணைத்துக் கொண்டு கலங்காதிருங்கள், இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறது என்று. ஒன்னாவல என்ன பண்ணிட்டான்? செத்தவனா உயிரோட எழுப்பிட்டான். இங்க உயிரோட எழுப்புறதுக்குலாம் ஆள் இல்லைங்க. இப்படி ஒரு சம்பவம் நடந்த மாதிரி வீட்டுல போயிட்டு பவுல் எழுப்பின மாதிரி இந்த பவுலால எழுப்ப முடியாது. அதுல என்ன பண்றீங்கன்னா, சர்ச் நடக்கும்போது எப்போது எங்க இருக்கணும்? எல்லாம் சர்ச்சுக்குள்ள இருக்கும். அல்லேலூயா. சரி, அப்ப தூக்கத்தால இழந்த காரியங்கள்
இது ஒன்பதாவது பாயிண்ட். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் என்ன போட்டிருக்கு? எபேசு சபை தான், அது எபேசியர் சபை தான், எபேசு சபை என்ன சொல்றாரு? ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. எப்படியா? மரித்தோரை விட்டு எழுந்திரு. தூங்குறவங்க எங்க இருப்பாங்க? பெட்ரூம்ல இருப்பாங்க, பெட்ல இருப்பாங்க. ஆண்டவர் தூங்குறவங்களை எங்க கம்பேர் பண்றாரு? தூங்குகிற நீ பெட்டை விட்டு எழுந்திரு அப்படியே போட்டிருக்கு. தூங்குகிற நீ கட்டிலை விட்டு எழுந்திரு, பாயை விட்டு எழுந்திரு அப்படியா போட்டிருக்கு. தூங்குகிற நீ சோஃபா விட்டு எந்திரு அப்படியா போட்டிருக்கு. சேர்ல இருந்து எந்திரி அப்படியா போட்டிருக்கு. தூங்குகிற நீ மரித்தோரில் இருந்து எழுந்து. அப்ப தூங்குறவங்க எங்க இருக்காங்கன்றாரு கர்த்தரு? கல்லறையில இருக்காங்கன்றார். தூங்கி 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 அப்பா இன்னையோட தெரிஞ்சிருங்க. இனிமேல் தூங்க வேணாம்னு சொல்லல, தூங்குங்க. கரெக்டான டைம், கரெக்டான நேரம். காலையில சீக்கிரம் எந்திரிச்சு, இந்துக்கள்லாம் எவ்வளவு பாருங்களேன், 4 மணிக்கு எந்திரிச்சு வாசல்ல கோலம் போடுறாங்க, 5 மணிக்கு எஞ்சி கோலம் போடுறாங்க. நாங்களும் தான் போடுவோம். நாளைக்கு காலைல எஞ்சி கோலம் போடுறதெல்லாம் ஒரு பெருசா? அவங்க குளிச்சு தலைக்கு கொட்டை கட்டிக்கிட்டு கோலம் போடுவாங்க. நீ குளிச்சுட்டு யாராவது கோலம் போடுவீங்களா? ஐயோ வேணா, தூங்கினா குளிச்சா தூக்கம் போயிடும். அவ்வளவு பாருங்க பயபக்தியா இருக்காங்க. ஏன்னா நைட்டு சீக்கிரம் படுக்கிறாங்க, நேரத்தோட படுக்கிறாங்க. இந்துக்கள் வீட்டுலாம் நீங்க பாருங்க, கரெக்டா 9 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு எல்லாம் லேட்டா படுத்து தூங்கிடுவாங்க. அது பிராமின்ஸ் எல்லாம் ரொம்ப சாயந்தரம் 6 மணிக்கு மேல சுத்தமா எல்லாத்தையும் எலக்ட் பண்ணிடுவாங்க. அதான் நல்லா இருக்கும். காலையில சீக்கிரம் எழுந்திடுறான், சீக்கிரம் எழுந்து வாக்கிங் போறாங்க, சீக்கிரம் எழுந்து இது பண்றாங்க. காலையில தூங்குனாலே போச்சு. தூக்கம் காலைல தாங்க வருது, காலையில தான் தூக்கமே வருது. நைட்டு சீக்கிரம் படு. காலைல எப்படி தூக்கம் வருதுன்னு பார்க்கலாம். நைட்டு சீக்கிரம் படுங்க. இன்னைக்கு நைட்டு போய் சீக்கிரம் படுங்க. காலையில நேரத்தோடு எழுந்து கர்த்தரை துதித்து எல்லாமே கல்ல யோசிச்சு பாருங்களேன். எவ்வளவு பனி குளிரா இருந்தாலும் உண்மையா பாராட்டணும். ரோமன் கத்தோலிக் கோயில்ல ஃபாதர் குளிச்சுட்டு பேசுறாரோ குளிக்காம பேசுறா அது நமக்கு தேவையில்லை, குளிச்சுட்டு தான் பேசுவாரு. சொல்றேன், 5 மணிக்கு பூசனா 5 மணிக்கு பூசி ஆரம்பிக்கிறாரு. டெய்லி காலையில பூசி ஆரம்பிச்சுறாரு. இங்கிட்டு ஒருத்தன் அல்லாஹு அக்பர் கத்துறான். எத்தனை மணிக்கு? 4:45. அது என்ன பாத்தியா ஊதுறதா? ஊதுறாங்க. என்னத்தையோ ஊதுறாங்க. யோசிச்சு பாருங்க. இந்து கோயில்ல சுப்பிரபாதமா அழகா ஓடும். ஆனா சபைக்கு போற விசுவாச பிள்ளைகள் வீட்டுல ஒரு சவுண்டு வரும். என்ன சவுண்டு? கொரட்ட சவுண்டு. அந்த வாய்க்கு இங்க ஆப்போசிட்டா இங்க ஊதிக்கிட்டு இருப்பாங்க வாயில. அங்க வாய் ஊதிக்கிட்டு இருப்பாரு, இங்க இவங்க வாயில ஊதிக்கிட்டு இருப்பாங்க கொரட்ட. யோசிச்சு பாருங்க. அப்ப தூங்குகிற நீ எங்க இருந்து எந்திரி? கல்லையில இருந்து எந்திரின்றாரு. மலித்தோரில இருந்து எழுந்திரு. தூங்குனாலே உன்னை ரொம்ப எங்க கொண்டு வச்சிடறாரு பாருங்க, கல்றையில போய் வச்சிடறாரு. ஒரு வசனம், அருமையான வசனம் இருக்கு. ரோமர் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை என்ன போட்டிருக்கு? ரோமர் 8:11. இதுக்கு ஆப்போசிட்டான ஒரு வசனம், நல்ல வசனம். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி, அதே ஆவி உங்களுக்குள் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து திருப்பி சொல்றாரு, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அதே ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே, உங்களில் வாசமாய் இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். என்னால முடியல, தூக்கத்திலிருந்து எந்திரிக்க முடியல நினைக்கிறியா? பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள இருக்கும் பொழுது என்ன போட்டிருக்கு? உயிர்ப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜோமன்ட்டு படுத்தா காலைல சீக்கிரம் எந்திரிவு. எத்தனை பேர் இந்த செய்தியை கேட்டு 4ல இருந்து நான் காலையில 5 மணிக்கு ஜோம் பண்ண போறேன்னு சொல்றீங்க? ஒப்பு கொடுக்குறீங்க. சில பேர் ஒப்ப கொடுக்கறதுல ஒப்பு கொடுத்துறாங்க, சில பேர் ஒப்பு கொடுக்கறது இல்ல. கையை தூக்கிட்டு ஜோம் பண்ணலனா அடிப்பாரு. நீ கை தூக்காம இருந்தாலும் ஒன்னு அடிப்பாரு. நீ எந்திரிக்கலனா தான் அடிப்பாரா? கை தூக்காம இருந்தா தான் அடிப்பாரா? ஏசப்பா கண்டிப்பாரா? கை தூக்காம தூங்குற பத்தியா? கண்டிப்பா கண்டிப்பார். அல்லேலூயா. 10வது பாயிண்ட், கடைசி பாயிண்ட், வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். ஏற்கனவே சொல்லிட்டேன், திருப்பி படிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். எபேசு சபைக்கு நீ சொல்வது என்னவென்றால், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ ரட்சிக்கப்பட்டிருக்க, ஞானஸ்தானம் எடுத்திருக்க, சபைக்கு வந்துட்டு இருக்க, எல்லாமே எனக்கு தெரியும். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிருள்ளவர்
என்று பெயர் கொண்டு ஆனாலும் நீ உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றும் செத்தவனா இருக்கிறாய். ஐயோ செத்தவனா இருக்கே. இதுக்கு அர்த்தம் தெரியுதா உங்களுக்கு? உயிரோடதான் இருக்கும், பைபிள்ல தூக்கிட்டு வரோம், எல்லாம் பண்றோம் கொள்றோம், ஆனாலும் எதோட ஒப்பிடுறாரு? செத்தவனா இருக்கிறாய். ஏன்? ஆத்துமா ஆண்டவரோடு விழித்திருந்து ஜெபம் செய்யவில்லை. ஆண்டவருக்கும் உங்களுக்கும் ஆத்துமாக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்குது. நீ விழித்து கொண்டு சாகரத்துக்கு ஏதுவான இருக்கிறவைகளை, எப்படியா சாகிறதுக்கு ஏது? உன்னை குட்டா போயிரும் குடும்பம், ஒண்ணு இல்லாம போயிரும், பிள்ளைங்க ஒண்ணு இல்லாம போயிரும், குடும்பம் ஒண்ணு இல்லாம போயிரும். சாகிறதுக்கு ஏதுவா இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து, விழித்திருந்து ஜெபம் செய்து ஸ்திரப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளதாக நான் காண. பிள்ளைங்க கீழ்ப்படியே மாட்டேங்குதா? என்னதான் சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்குதுங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? சாவுக்கு ஏதுவான காரியமா இருக்கு அந்த காரியம். நீ விழித்திருந்து ஜெபம் செய்து சாவுக்கு ஏதுவா இருக்கிறதை ஸ்திரப்படுத்து. பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால், தெளிவா சொல்லிட்டாரு, நீ விழித்திராவிட்டால் திருடனை போல் உண்மையில் இந்த செய்தியை கேட்டும் நீ விழித்திருந்து ஜெபம் செய்யாவிட்டால் திருடனை போல வருவேன். நான் உன்மேல் வரும் வேலையை அறியாதிருப்பாய். என்னைக்கு வருவேன்னு தெரியாது, திடீர்னு வந்துருவார் ஏசப்பா. அப்ப என்ன ஆகும்? அப்ப திருடனை போல வருவேன், உன்மேல் வரும் வேலையை அறியாதிருப்பாய். உன்மேல் வரும் நான் வரும்போது அறியாதிருப்பாய், கைவிடப்பட்டு போயிடுவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் உண்மையாலுமே ஒப்பு கொடுக்க போறீங்க? நான் நாளையிலிருந்து நான் காலையில அட்லீஸ்ட் ஒரு 5:30 மணி 6 மணிக்காவது நான் எந்திரிச்சு ஒரு மணி நேரம் நான் ஜெபம் செய்வேன்னு சொல்லு. 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபம் செய்வேன். அப்படியே கண்ண முடியுங்க. 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபம் செய்வாயா என்ன ஏசப்பா வியாகுலத்தோடு கேட்கிறார். எதுவுமே கேட்கல. நான் ஆரம்பத்திலே உங்களுக்கு சொன்னேன், ஏசப்பா இது வரைக்கும் யார்ட்டையும் எதுவுமே கேட்டதே இல்லை, சீஷர்கள் இடத்துல எதுவுமே கேட்டதில்லை. ஏசப்பாவால சீஷர்கள் அவ்வளவு அனுபவித்தார்கள், நல்லதை அனுபவித்தார்கள், பதவியை அனுபவித்தார்கள், ஏசப்பா கூட இருந்து சந்தோஷத்தை அனுபவித்தார்கள். 3 வருஷம் எந்த சீஷராவது வேலைக்கு போனாங்க, மீன் பிடிக்க போனாங்கன்னு இருக்கா? இல்ல. ஏசப்பாவே ஃபேமிலியெல்லாம் பாத்துக்கிட்டாரு, மரக்காணிக்கையில இருந்து எல்லாமே எல்லாத்துக்கும் கொடுத்தாரு, சூப்பரா பாத்துக்கிட்டாரு. ஆனா ஏசப்பா இது வரைக்கும் எதுவுமே கேட்கவே இல்லை சீஷர்கள்ட்ட. கடைசியா கேட்டாரு, விழித்திருந்து ஜெபம் செய்யுங்க, என்னோடு கூட விழித்திருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன கூட்டிட்டு போறாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன கூட்டிட்டு போயிருவாங்கப்பா. சிலுவையில மனுஷகுமாரன் பாவிகளுடைய கையில ஒப்பு கொடுக்கப்படும் வேலை வரப்போகுது, இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன கூட்டு போயிருவாங்க, நீ எனக்காக ஒன்னே மட்டும் பண்ணுங்க, விழித்திருங்கப்பா, என் கூட கொஞ்ச நேரம் முழிச்சிருங்க அப்படின்றாரு. ஆனாலும் ஏசப்பா போய் பிதாவிடத்துல வேண்டிட்டு திருப்பி வரும்போது நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. உடனே ஏசப்பா சொல்றாரு, ஃபர்ஸ்ட் சொன்னாரு விழித்திருங்கள்னு, 2வது சொல்றாரு 1 மணி நேரமாவது விழித்திருங்கப்பா, அதுக்கப்புறமேட்டு நீங்க ஹாப்பியா இருங்க, நான் போயிருவேன், இனிமேல் உங்களை யாரையும் நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, நான் போயிருவேன், நல்லா தூங்குங்க, போய் நல்லா சூப்பரா தூங்குங்க, 1 மணி நேரமாவது விழித்திரு அப்படின்னு மனது வேதனைப்பட்டு வியாகுலப்படுறாரு. இன்றைக்கு கர்த்தர் உங்களிடத்துல வேதனைப்படுறாரு. எவ்வளோ ஆசீர்வதிக்கிறேன், எவ்வளோ பாத்துக்கிறேன், எவ்வளோ நல்லது செய்யறேன், இன்றைக்கு வரைக்கும் ஜீவனை கொடுக்குறேன், இன்னைக்கு வரைக்கும் எல்லாமே செய்யறேன், உன்னை கைவிட்டு இருந்தா இந்நேரம் மறித்து போயிருப்பேன், எவ்வளோ பேருக்கு ஒண்ணு இல்லாம ஆயிருப்ப, ஆனா மக்கள் மத்தியில தலை குடிந்து ஒண்ணுமே இல்லாம ஆயிருப்ப, எவ்வளோ கெட்ட பேர் எடுத்து வீணா போயிருப்ப, ஆனா எவ்வளோ நான் உனக்கு செஞ்சேன், உன்னைய பாத்துக்கிட்டேன், குடும்பத்தை பாத்துக்கிட்டேன், உங்க குடும்பத்தை உன் நிமித்தம் உன் ஜெபத்தை கேட்டு உன் பிள்ளைய பாத்துக்கிட்டேன், உன் ஜெபத்தை கேட்டு உன் கணவரை பாத்துக்கிட்டேன், எல்லாத்தையும் பாத்துக்கிட்டேன். ஆனா 1 மணி நேரமாவது நீ விழித்திருந்து ஜெபம் செய்யக்கூடாதா? 1 மணி நேரம் கூட நீ ஜெபம் பண்ணலாம், எப்படி என் மேல நீ அனுபவிச்சிருக்க? 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபம் செய்யக்கூடாதுன்னு ஏசப்பா வியாகுலப்பட்டு மனவேதனைப்பட்டு கேட்டாரு. வந்து பார்த்தா அப்பையும் தூங்கிட்டு தான் இருக்காங்க. இன்னும் சொல்லிட்டாரு, இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள், இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கையில ஒப்பு கொடுக்கும் நேரம் வந்ததுன்னு சொல்லி யாருக்கும் எந்த கஷ்டமும் கொடுக்காம தான் மட்டும் போயிட்டார். ஏசப்பா நிமித்தம் கூட இருந்த 12 பேரை பிடிச்சி உள்ள வச்சுட்டாங்கன்னு எங்கேயா இருக்கா? இல்ல, ஏசப்பா மட்டும் யாருக்கு எந்த பாதிப்பு கொடுக்காம இது பண்ணாரு. அவர் மனசு வேதனைப்பட்டு கேட்டதெல்லாம் ஒண்ணுதான், 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபம் செய்யக்கூடாதா? ஒண்ணு நைட்டு ஜெபம் பண்ணு, நைட்டு விழித்திருந்து ஜெபம் பண்ணு, இல்ல காலையில சீக்கிரமா எந்திரிச்சு விழித்திருந்து ஜெபம் பண்ணு என்று கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். எத்தனை பேர் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறீங்க? அப்பா இனிமேல் தவறாமல் நான் 1 மணி நேரம் விழித்திருந்து ஜெபம் பண்றேன்ப்பா, இல்ல காலையில 1/2 மணி நேரம், நைட்டு 1/2 மணி நேரம், இல்ல காலையில 1 மணி நேரம், இல்ல நைட்டு 1 மணி நேரம், எப்படியாவது நான் விழித்திருந்து ஜெபம் செய்வேன்ப்பா.
உங்களுடைய சமூகத்துல முழுமையாக ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போமா? வாய்களை விரிவாய் திறந்து ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுக்குறேன். காலையில எந்திரிச்சு எல்லா வேலையும் பாக்குறேன், ஆனா கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ண மாட்டேங்கிறேன்ப்பா. அப்படி இருக்கக்கூடாதுப்பா. எந்திரிச்சு நான் ஜெபம் செய்யணும், பைபிள் படிக்கணும், அவங்களோட பேசணும், உறவாடணும். அனுக்கிரக பண்ணுங்கப்பா. முழுமையாக ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் நிமித்தம் குடும்பம் முழுவதும் பாதுகாத்துக்கோங்க. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அப்பா எல்லாருடைய மனசிலும் கர்த்தர் இடைப்பட்டு அப்பா ஒப்பு கொடுக்கப்பட்டு வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து இயேசுவுக்காக ஒப்பு கொடுத்து அப்பா உங்களோட சமூகத்துல வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து பரிசுத்தமாய் வாழ்ந்து பரிசுத்தமாய் பரலோக ராஜ்யத்துக்கு வர கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுங்கப்பா. தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம், நாங்கள் சிறுகவும் நீர் பெருக உதவி பண்ணுங்க. இன்ப இயேசு ராஜாவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.